தங்கத்தை எப்படி வாங்கினா லாபம்ன்றதை விட தங்கத்தை எப்போ வாங்கினாலும் லாபம்தான். அரசாங்கம் முதல்ல எதுக்காக அந்த கோல்டு சவரன் பாண்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மக்கள் வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் கூட விலை ஏற்றம் தான் இருக்கும். இப்போ கூட இதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ரிசர்வ் பேங்க்குடைய அனுமதி பெற்று ரிசர்வ் பேங்க் கேரண்டி கொடுக்குற இதில் எல்லாத்துலேயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை பற்றி ஒன்றும் பயமே கிடையாது. ரிசர்வ் பேங்க்குடைய சட்ட விதிகள் படி பிளைன் காயினுக்கு பாருக்கு லோன் தரக்கூடாது, ஆபரணங்களுக்கு மட்டும்தான் லோன் தரணும் அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டம் இருக்குது. சின்ன அட்வைஸில் இதை வந்து அவங்க ஒரு பெரிய அட்வைஸாகவே எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, உங்கள்கிட்ட பணம் இருக்கா, சொந்த பணம் இருக்கா, கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நாளுக்கு நாள் தங்கம் விலை அதிகமாகிக்கிட்டே போகுது. தங்கத்தை எப்படி வாங்கினா லாபமாக இருக்கும் சார்? தங்கத்தை எப்படி வாங்கினா லாபம்ன்றதை விட தங்கத்தை எப்போ வாங்கினாலும் லாபம்தான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை பொறுத்து இருக்குது. பணம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா சேவிங்ஸில் ஒரு பகுதியை, இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா நம்ம வருமானத்தில் வர சிக்கனம் சேமிப்பு அந்த சேமிப்பில் ஒரு 60% தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி அவ்வளோ தூரம் இல்லை, எனக்கு மாதம் தான் வருது அப்படின்னா அதை ஒரு நகைச்சீட்டுன்னு சொல்லுவாங்க, தங்க நகை சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பல வழிகள் இருக்குது. நமக்கு எது வழி சிறந்தது, ஈஸியானது அப்படின்னு பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். தங்க முதலீட்டுக்கு எது லாபகரமானது? ஏன்னா நிறைய இருக்குது, நகை சீட்டு இருக்குது, இடிஎஃப் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு துறையில் ஒரு 35 வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், எதில் போட்டால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் திரும்ப சொல்லுவேன், நான் இதில் அதில்ன்னு சொல்லி பிரித்து பார்க்கக்கூடாது. நமக்கு எது வசதி, எது ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருக்கும், அதில் என்ன பலன், எதுக்காக நம்ம போடுறோம். இப்போது பார்த்தோன்னா சில பேர் வந்து தங்கத்தை வந்து நகையாக வாங்கி போட்டு அணிகலனாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கோல்டு ஃபிசிக்கலாக வாங்கணும். இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கோல்டு மேலே விருப்பம் இருக்காது. நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு கோல்டு போடுறதுல விருப்பம் இல்லை, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் விருப்பம். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இடிஎஃப்பில் போடலாம். கோல்டாக வெறும் காயினாக வச்சுக்கணும், அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு கூட இருக்குது, டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அதை விட சிறந்தது ஃபிசிக்கல் கோல்டுன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்ன, இப்போ மியூச்சுவல் ஃபண்டே இருக்குது, மாதம் ஒரு 5000 ரூபா போடுறீங்க கோல்டில். இன்றைக்கி ரேட்டு படி அதுவும் அதே மாதிரி அக்யூமுலேட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ கிராம்னு வந்துக்கிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷமோ போடுறீங்கன்னா அது அன்றைக்கி ரேட்டு ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம் உண்ட அளவு இருக்கும். அதை எப்போ வேணால் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஒரு அவங்க லாகின் பீரியட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான சில கமிஷன் சார்ஜஸ் போக மீதி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரும். ஆனால் அதே அமௌண்ட்டை நீங்கள் நகைச்சீட்டாக கட்டினீங்கன்னு வைங்களேன், மாதம் எனக்கு கோல்டாகவே அக்யூமுலேட் பண்ணுற மாதிரி அப்படின்னா அதில் என்ன ஆகும்னா, மாதம் 5000 தான் கட்டுவீங்க. அங்கேயும் வந்து இந்த கிராமை நோட் பண்ணி வச்சுருவாங்க. வச்சுட்டு வந்துகிட்டே இருந்துட்டு 15 மாதமோ 12 மாதமோ அதனுடைய முதிர்வு காலம் முடிந்த பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கு உண்டான ஜுவல்லரி ஆபரணங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு கூலி கிடையாது, செய்கூலி சேதாரம் கிடையாது. ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த இடிஎஃப் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கோல்டாக தான் சேர்த்துக்கிட்டே இருக்கும், கோல்டாக தான் எடுக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இதில் வந்து நம்ம இதாகவே எடுத்துக்கலாம், ஆபரணமாகவே எடுத்துக்கலாம், செய்கூலி சேதாரம் இல்லாமல். அது ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லையா. அதனால் இதில் ஒரே கல்லில் 2 மாங்கன்ற மாதிரி இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே டைமில் அந்த நகையை அவங்க போட்டு அனுபவிக்கலாம். பட்டு சில அப்பர் மிடில் கிளாஸு, எனக்கு நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, எனக்கு ஃபர்தராக ஜுவல்ஸ் போடுறதில் விருப்பம் இல்லை, நான் அப்புறமேட்டு எடுத்துக்கிறேன், என்னுடைய பொண்ணு கல்யாணம் 10 வருஷம் கழிச்சு அப்படின்றவங்க வேணால் அந்த மாதிரி இடிஎஃப்ஓ மியூச்சுவல் ஃபண்டோ அது மாதிரி போட்டுட்டு அது வரும் காலங்களில் ஈவன் சவரன் கோல்டு பாண்டில் கூட போட்டுட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து ரிடீம் பண்ணிக்கலாம். அது அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு பணமாகவே கிடைக்கும். அந்த பணத்தை வாங்கி நீங்கள் கோல்டு வாங்கிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஆபரணமாக வாங்கிக்கணும். அதுதான் அதனுடைய கான்செப்ட்டு. அதனால் நீங்க இப்ப சொன்ன மாரி சவரன் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய இடத்துல பேசப்படுது. அப்படின்னா என்ன சார் அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி? இது வந்து அரசாங்கம் விட்டிருக்கிறது. என்ன ரீசன்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் முதல்ல எதுக்காக அந்த கோல்டு சவரன் பாண்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மக்கள் வந்து மறைமுகமாகவோ, நேரடியாகவோ தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா, அந்த தங்கம் நம்மக்கிட்ட கிடையாது. அது எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். நாம இறக்குமதி பண்ணுறோம் வெளிநாடுகள்ல இருந்து. அப்படி பண்ணும் பட்சத்தில நாம் அதற்கு நிகரான அந்நிய செலாவணி டாலர், யுஎஸ் டாலர் நமக்குள்ள கைவசம் வச்சிருக்க யுஎஸ் டாலரை குடுத்து தான் கோல்டு வாங்குறோம். அப்ப அந்நிய செலாவணி கையிருப்பு குறையும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இறக்குமதியை குறைக்கணுன்றதுக்காக அரசாங்கம் என்ன சொன்னாங்க, "உனக்கு என்ன தேவை? தங்கம் தானே. அந்த தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணு. நான் உனக்கு கேரண்டி தரேன். நீங்க ரூ. 2000 அன்னைக்கு வித்தப்போ ரூ. 3000 வித்துதுன்னு வைங்களேன். ரூ. 3000 ஒரு கிராமு. நீ ஒரு 50 கிராம் வாங்க போற 1,50,000 குடுத்து. அந்த 1,50,000 என்ட்ட குடு. நான் அதுக்கு கேரண்டியோட வச்சுக்கிறேன். நீ எப்போ வருதோ தங்கம் என்னைக்கு ஏறுதோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு உனக்கு நான் தந்துடுறேன். ரெடீம் பண்ணுறப்ப." அப்படின்றப்ப அது வந்து ஒரு 6 வருடம். மினிமம் அவங்க வச்சிருந்த பீரியட் அப்போ துவங்குறப்போ 6லேருந்து 8 வருடம் போட்டிருந்தாங்க. அந்த 8 வருடத்துக்கு அப்புறம் அவங்க அதை ரெடீம் பண்ணிக்கலாம் அன்னைக்கு. அதில் ஒரு நல்ல பெனிஃபிட்டும் கூட தான். ஒரு 2.5% அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேறு கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்ரி 6 மந்த்துக்கு ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி 2.5% அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுதான். இது வந்து அன்னைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் போட்டவங்க எல்லாமே ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சாங்க. ரூ. 3000 ஒரு கிராம் போட்டாங்க. சுமார் 2015க்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணவங்க. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏற இப்பயும் அது விலை ஏறி போயிடுச்சு. இன்றைக்கி தங்கம் ஒன்று ரூ. 7,140 ஒரு சவரன் ரூ. 57,120 அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இனி வரும் காலங்களில் கூட விலை ஏற்றம் தான் இருக்கும். இப்போ கூட எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்று, இந்த ஃபிசிக்கல் கோல்டுன்றது நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் கொண்டு போய் கடையில் எப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்கோ வாங்கிடலாம். ஆனால் இந்த பாண்டுலாம் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அதுக்காக வெயிட் பண்ணணும். அந்த பீரியட் அவங்க வந்து ஒரு பீரியட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலங்கள் ஒரு 4 நாள் 5 நாட்கள் மட்டும் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் தான் நீங்கள் போய் அந்த சவரன் கோல்டு பாண்டை வாங்க முடியும். நம்ம பணம் எடுத்து வச்சுருப்போம், வேறு ஏதாவது செலவாயிடும். இல்லைனா அந்த டைமில் பணம் வராது, அதுக்கப்புறம் வரும். அப்படின்றப்ப அந்த கோல்டு சவரன் பாண்ட் வந்து நம்ம வாங்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய மிஸ் பண்ணவங்களாம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே, நான் சவரன் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னும் வெளியிடலை. அது ஒரு குறிப்பிட்ட தேதியில் தான் அரசாங்கம் வெளியிடுவாங்க. அது வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேறு ஏதாவது ஒரு கார் வாங்கலாம், வீட்டில் ஃபேமிலி மீட்டிங் நடக்கும், இப்போ பழைய காரை மாற்றிட்டு வாங்கலாம் அப்படின்னு இவர் என்ன பண்ணிவிடுவார், இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த கார் வாங்கிடுவார். அது அப்புறமேட்டு வரும். ஆனால் ஃபிசிக்கல் கோல்டெலாம் அப்படி கிடையாது. இன்றைக்கி வாங்கணும்னு நினச்சோமா உடனே கொண்டு போய் கோல்டை வாங்கிடலாம். அந்த பணத்தை நகையாக்கி அதை கொண்டு வந்து வச்சிடலாம். அதுதான் இதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதுக்கடுத்து நீங்க இப்போ சொன்ன மாதிரியே பிசிக்கல் கோல்டு அண்ட் டிஜிட்டல் கோல்டு. இப்போ டிஜிட்டல் கோல்டை பற்றி நிறைய இடத்துல வந்து டிபேட்டாகவே பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி டிஜிட்டல் கோல்டில் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பொறுத்தவரை பிசிக்கல் கோல்டு டிஜிட்டல் கோல்டு இருக்கிற வித்தியாசத்தை சொல்கிறீங்களா சார்? அதாவது வந்து எப்படின்னா, டிஜிட்டல் கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஆளும் திறனை பொறுத்து தான் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த மொபைலை வச்சுட்டு அதில் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதை வந்து வாங்கணும் அப்படின்னு அந்த அவேர்னஸ்ஸு, அதை ரெடீம் பண்ணுறது, டெய்லியும் வாட்ச் பண்ணணும். இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்றப்போ அது சில பேர் பண்ணுறாங்க. இப்போ வர்ற ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்காக நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க அந்த கோல்டு பீஸ் அந்த மாதிரி வாங்கிடுறாங்க. எவ்வளோ ரூபாய் இருக்கோ அந்த மினிமம் ரூபாய் கூட கோல்டாக வாங்கி அவங்க அக்கௌண்ட்டில் சேவிங் பண்ணி வச்சுறாங்க. பட் சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் அது வாங்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஒன்று வாங்கணும், அதை ரிடீம் பண்ணணும், அப்படின்றப்போ அதை எப்போ என்னென்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுற விஷயமா இருந்தால் அவங்களுக்கு இம்மீடியட்டாக செலவுக்கு காசு வந்துடும். ஒரு அவசர தேவை இருக்கா, சின்ன சின்ன அவசர தேவை நான் சொல்கிறது வேணுமா, உடனே இதை வந்து எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் அதே ஆபரணமாக இருந்துச்சுன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு 3 கிராமில் ஒரு மோதிரமாக இருக்குது, கம்மலாக இருக்குது அப்படின்னா உடனே அதை கொண்டு போய் இது பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுப்பாங்க. கொஞ்சம் தன்னுடைய சமாளிக்கும் கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும்.
ஆனால் இந்த டிஜிட்டல் கோல்டாக போகிறப்போ அதை வந்து ஆளும் திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். யங்ஸ்டர்ஸோ இல்லை மற்ற எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஓகே. மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். சரி, இப்போ வந்து இந்த மாதிரி கூகுள்ல, பேடிஎம்லலாம் வந்து அதுலயுமே கோல்டு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. அதெல்லாம் பண்ணலாமா? சேஃப் தானா? அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு அது டவுட் எல்லாமே சார். ரிசர்வ் பேங்க்குடைய அனுமதி பெற்று, ரிசர்வ் பேங்க் கேரண்டி குடுக்குற இதில எல்லாத்துலயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அத பத்தி ஒண்ணும் பயமே கிடையாது. இருந்தாலும் அவங்களுடைய இதெல்லாமே உற்று நோக்கி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பண்றது நல்லது. ஓகே. நீங்க இப்ப சொன்ன மாரி செவரன் கோல்ட் பாண்ட்லலாம் வந்து என்னைக்காச்சும் அவங்க சொல்ற டைமுக்கு தான் நம்ம எடுக்கணும். இல்லன்னா வந்து அத லாஸ் பண்ணவங்க நெறைய பேர் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. பட் இந்த ஆப்லலாம் 24/7 நம்ம எப்போ வேணுமோ நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா சார்? இது இடிஎஃப்லாம் ஒண்ணு தான். இடிஎஃப்ஓ மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் இது எப்போ வேணா பண்ணிக்கலாம். ஆனா வந்து சவரன் கோல்டு பாண்ட தான் வந்து நான் சொல்ல விஷயங்கள். அது வந்து அவங்க அரசாங்கம் வெளியிடும் பட்சத்தில எப்போ வெளியிடுறாங்களோ, அந்த டைம்ல மட்டும் தான் அதில இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, அடுத்ததா வந்து ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இந்த கோல்ட் காயின் வந்து ஹூக் வச்சு வாங்கணுமா? இல்ல வந்து ஹூக் வச்சு வாங்குனா தான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஆங்கிள்ல பார்க்கும்போது ஹூக் வச்சு வாங்குனா கரெக்ட்டா? இல்ல வந்து ஹூக் இல்லாம வெறும் காயினா வாங்குறது கரெக்ட்டா சார்? காயின் பொறுத்தவரைக்கும் நம்ம எதுக்காக வாங்குறோம்? அந்த பர்ப்பஸ். டாலர் மாரி போடணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அதில ஹூக் வச்சு வாங்கிக்கணும். இல்ல என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஆங்கிள்ல நான் வாங்கிக்க போறேன் அப்படின்னா, பிளெயின் காயின் வாங்கிக்கலாம். அதிலயுமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த பிளெயின் காயின் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க அத உங்களுடைய அவசர தேவைக்கு அத கொண்டு போய் அடகு வச்சு பேங்க்ல ஒரு எமர்ஜென்சி கேஷ் வேணும் அப்படின்னா, அது வைக்க முடியாது. பிளெயின் காயினா இருந்தா. ரிசர்வ் பேங்குடைய சட்ட விதிகள் படி பிளெயின் காயினுக்கு, பாருக்கு லோன் தரக்கூடாது. ஆபரணங்களுக்கு மட்டும் தான் லோன் தரணும் அப்படின்னு சொல்லி சட்டதிட்டம் இருக்கு. அப்படின்றப்போ அந்த பிளெயின் காயினுக்கு மேலே ஒரு ஹூக் வச்சு இருந்தால், அதை வந்து அவங்க பேங்க்ல பிளட்ஜ் பண்ண முடியும். இல்லைன்னா பேங்க் சரி, பேசிக்கா 2மே காயின் தானே. அதுல ஒரு ஹூக்கால ஏன் சார் இவ்ளோ வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட். இல்ல அந்த ஹூக் வச்சாச்சுன்னா அது ஆபரணம் ஆயிடும். ஓ! அது ஆபரணமா மாறிடும். ஆமா. ஒரு ஓகே. செயின்ல டாலர் போடுறத டாலர்ன்ற கணக்குல வந்துரும். ஓகே. ஹூக் இல்லாம இருந்தா அது அது இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட் ஆயிடும். ஓகே. அவங்க இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு வந்து அவங்க லோன் தர மாட்டாங்க. ஆபரணத்துக்கு தான் லோன் தருவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட கம்மி தான். இப்போ நேஷனலைஸ் பேங்க்கில பார்த்தீங்கன்னா, இப்போலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சிருக்கவங்க, அதனுடைய பட்டா வச்சிருக்கவங்க, விவசாயிகள். குறிப்பா சொல்லப்போனா, நார்மல் பெர்சன் போய் வச்சாரு, அது பாதி பேருக்கு தெரியாது. நார்மல் பெர்சன் போய் வச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதே விவசாயியா இருந்து அவர் நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஆமா. அது எதனாலன்னா, அந்த விவசாயின்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு பட்டா இருக்கணும் அவருக்கு. அவருடைய பேர்ல நிலம் இருக்கணும், பட்டா இருக்கணும். அது இருந்துச்சுன்னா, அந்த பட்டா காப்பி குடுத்தாச்சுன்னா, அவங்களுக்கு மற்றவங்களோட ஒரு 3% 4% கம்மியா அடகு வைக்கலாம். ஓகே. இது பல பேருக்கு தெரியாத ஒரு ஆமாமா. விஷயம் நீங்க யாருக்குமே சொல்றது. ஒரு 75% ஆஃப் த பீப்பிள்க்கு யாருக்குமே தெரியறதில்ல. கிராமத்துப்புறத்தில இருக்கிற மக்களுக்கு அது அறிவாங்க. நகரத்தில இருக்கிறவங்களுக்கு அத பத்தி தெரியாது. சரி, இனி வரும் காலகட்டத்துல தங்கம் விலை இது கொஞ்சம் 1 மாசமா வந்து ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 500, 700 ஏறி இறங்குது. இனி வர காலகட்டத்துல ஒரேடியா ஏற வாய்ப்பு இருக்கா? இல்ல இதே மாரி தான் இருக்குமா? இல்ல இந்த விலை ஏற்றம், இறக்கம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா இருக்க தான் செய்யும். அது மாற்றமே கிடையாது. என்னன்னா, ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு மூலையில உலகத்தில ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ, ஏதாவது ஒருத்தனுடைய தொடர்பு, பின்னணி, தாக்கம் இது எல்லாமே நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அ அமெரிக்க தேர்தல் அதிபர் தேர்தல் வெற்றியில பெற்றாரு ட்ரம்ப்பு. ட்ரம்ப் வந்த உடனே என்னாச்சு, விலை ஏறும் அப்படின்னு நெனச்சாங்க. பட் அவருடைய ஸ்டேட்மெண்ட் மாறி போச்சு. அவர் என்ன சொன்னாரு, "போர் நிறுத்தத்த கொண்டு வருவேன்" அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. போர்னால தான் கோல்டு ரேட் ஏறுது. போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு இறங்கும். அத பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ்ல ரேட் குறைய ஆரம்பிச்சுது. இந்த ரேட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. உடனே அதில் பேனிக் செல்லிங் வந்துடுச்சு. அந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தோம்னா, ஐயோ! இன்னும் கோல்டு குறையுமோ? அப்படின்னு பெரும் முதலீட்டாளர்கள் அவங்களும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத விற்க விற்க என்ன ஆயிடுச்சு, தொடர்ந்து அந்த 1 வார காலமா ரேட் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு காரணங்கள்னால கொஞ்சம் கொஞ்சமா விலை ஏறுது. இந்த மாரி பல்வேறு காரணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இனி வரும் காலங்கள்ல அப்படி இருக்கும். ஆனாலும் என்னதான் ஏற்ற இறக்கம் இருந்தாலும், அடுத்த ஒரு 4, 5 வருடங்கள்ல பார்த்தோம்னா, தங்கத்தினுடைய விலை உச்சபட்சமா இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு. 2 ஆமா. இன்னைக்கு ஒரு 55,000 இருக்கு அப்படின்னா, 1,00,000 1,10,000 ஒரு சவரன் ஒண்ணுன்றது அடுத்த 4 வருடங்கள்ல ஈஸியா ஓடியாந்துரும். வேற ஏன்னா மக்கள பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் ஆங்கிள்ல வேற வலுவான, நிலையான, நம்பகமான முதலீடு வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில. கோல்டு மட்டும் தான் அந்த இலக்கை எட்டியிருக்கு. அதனால
படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். ஓகே சார். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்? சின்ன அட்வைஸில் இதை வந்து அவங்க ஒரு பெரிய அட்வைஸாகவே எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, உங்கள்கிட்ட பணம் இருக்கா, சொந்த பணம் இருக்கா, கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 75%, அதாவது 60லேருந்து 75% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மற்ற துறைகளில் நீங்கள் போடுங்க, கொஞ்சம் ரொக்கமாகவும் வச்சுக்கோங்க. ஆனால் தங்கம்ன்றது ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கும். இனி வரும் காலங்களில் கூட ரேட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர கொஞ்சம் இறங்கும். ஒரு ரூ. 1000 ஏறும், ரூ. 100 ரூ. 150 இறங்கும். திருப்பி ஒரு ரூ. 1000 ஏறும், ரூ. 150 இறங்கும். நம்ம நினைப்போம், ஆஹா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சின்னா அந்த ரேட் வந்தால் நம்ம வாங்குவோம்னு நினைப்போம். ஆனால் நம்ம மைண்ட் செட் அப்படி சொல்லுமே தவிர, இன்றைக்கி 7140 இருக்குது, 6500 வந்தால் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். 6500 வந்துச்சுன்னு வைங்களேன், ஐயோ இப்போ இன்னும் குறையுமோ, 6000 வந்தால் வாங்கலாமோ, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமோன்னு நினைப்பாங்க. இவங்க வெயிட் பண்ணாமல் நினைக்கிறதுக்குள்ளே கிடுகிடுன்னு ஏறி 7500 வந்துடும். அப்போது நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களில் கோட்டை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ அப்பயாவது வாங்காமல் போயிட்டேன். அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க. நம்மள்ட்ட பணம் எப்போ இருக்கோ கண்டிப்பாக அதில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஆழமான கருத்து. ரொம்ப நன்றி சார் உங்கள் டைம். நன்றி.